கிறிஸ்தேசுவை நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நம்பிக்கையின் செய்திக்கு உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். திருமறையிலே யோசுவா 1:9 பெலன் கொண்டு திடமனதாயிரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த பரிசுத்த நாளிலே, ஓய்வு நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, பெலன் கொண்டு நீ திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவா கலங்கி நின்றான். மோசே ஒரு மிகப்பெரிய தலைவன். 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆச்சரியமான பாதிலே, அற்புதத்தின் பாதில வழிநடத்தின மனிதன். அதன் பின்பதாக இவ்வளவு பெரிய பணிகளை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி கலங்கி நிற்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பணி என்னால் செய்ய முடியுமா என்று மிகப்பெரிய ஏக்கம் அவனுக்குள் வந்ததை அறிகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ பெலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதே போல யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். ஆண்டவருடைய திட்டத்தை யோசுவாவின் மூலமாக இந்த உலகத்தில் நிறைவேற்ற முடித்தார். இந்த காலை நேரத்தில் நம்மையும் கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை செய்யும்படியாக மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆலயத்தை தேடி செல்லுவோம், ஆராதிப்போம், நமது பாரங்கள் எல்லாம் இறக்கி வைப்போம். அவர் தருகிற பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ பெலன் கொண்டு திடமனதாயிரு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். இந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட வருவார். நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்வார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் சோர்ந்து நிற்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கவலைப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன். நீ பெலன் கொண்டு திடமனதாயிரு, நீ காரியத்தை நடப்பி, நீ நடந்து செல், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பெரிய காரியங்களை உன்னை கொண்டு நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாம் ஆரம்பிப்போம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு பெலனாயிரும், எனக்கு முன்னாக இருக்கக்கூடிய இந்த காரியங்களை நான் தாண்டி செல்லக்கூடிய பலத்தை தாரும், எனக்கு நீரே துணையாயிரும், என்னோடு கூட வாரும் என்று நம்மை அர்ப்பணிக்கும் போது பெரிய காரியங்களை நாம் காண முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை உணர முடியும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ பெலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, நீ தந்த இந்த நம்பிக்கையுள்ள வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, யோசுவாவை பார்த்து சொன்னேன், நீ பெலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதே ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் துணையாய் வருவதற்காக நன்றி அப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும், நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை இந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு கூட இருக்கட்டும். அற்புதங்களை காண பலன் தார். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.